முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் கூட மிக மிக சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லப்படுவது இந்த மகா கந்தசஷ்டி விரதம். அந்த மகா கந்தசஷ்டி விரதம் எப்பொழுது வருது, 6 நாட்களுக்கான விரத முறை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டியை மகா கந்த சஷ்டியாக நம்ம கொண்டாடுறோம். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்காகவே கடைபிடிக்கப்படும் மிக மிக கடுமையான விரதமாகவே சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை வரத்திற்காக மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட தீராத பிரச்சனையாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், தாங்க முடியாத துன்பமாக இருந்தாலும் அந்த அனைத்திலிருந்து விடுபட நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப உசித்தமானது அப்படின்னே சொல்லுவாங்க. ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற பழமொழி ஷஷ்டி திதி, ஷஷ்டி விரதத்தின் பெருமையை சொல்லுவதற்காக ஏற்பட்டது அப்படின்னு தான் உண்மை. ஷஷ்டியில் முழு மனதோடு மனமுருக முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தோன்னா கண்டிப்பாக அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படிங்கிறது தான் இதன் உண்மையான அர்த்தம். ஷஷ்டியில் விரதம் இருந்தால் எப்பாடுபட்டாத தீராத துன்பமும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்க வேண்டும், என்னைக்கு இந்த வருடத்திற்கான மகா கந்தசஷ்டி விரதம் வருது, எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும், 6 நாட்களா 7 நாட்களா, 6 நாட்கள் இருந்தால் அதற்குரிய விரத முறை என்னென்ன, எந்த நாளில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும், எப்பொழுது துவங்க வேண்டும், இப்படி பலவிதமான சந்தேகங்களுக்கு விளக்கம் தரும் பதிவாக இந்த பதிவு இருக்க போது. ஷஷ்டி விரதம் இருக்கும் முறை தெரிந்தாலும் எத்தனை நாட்கள் விரதம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது.